Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம banana milkshake எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த banana milkshake ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப டெலிஷியஸான டெசர்ட் ட்ரிங்க். இந்த bananaல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது உங்களோட டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட ஹார்ட் அப்புறமா blood pressureக்கு ரொம்பவே நல்லது. இதுல விட்டமின் சி சத்து நிறைய இருக்கு. உங்களோட எனர்ஜியை நல்லா பூஸ்ட் பண்ணும். அப்புறம் உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த banana milkshake ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 2 பழுத்த மீடியம் சைஸ் பனானா எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பழம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மில்க் ஷேக் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த பனானா ஸ்லைசஸை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மில்க் ஷேக்கில் தேன் சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள்கிட்ட தேன் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இல்லாட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ நமக்கு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் கிடச்சிருக்கு. இது கூட 1.5 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதை அகெயின் பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சூப்பராக பனானா மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு ஷேக் ஜார் எடுத்திருக்கேன். இதில் இந்த பனானா மில்க் ஷேக்கை சேர்த்துருங்க. ஒரு சில்வர் ஸ்ட்ரா வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பனானா வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான பனானா மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது. இதை நல்லா சில்லாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பனானா மில்க் ஷேக் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.